பிட்ஸ். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா by 2030ல they will be achieving 1 trillion USD எக்கானமின்னு இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. by தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 trillion USD எக்கானமிய 2030ல நாங்க அச்சீவ் பண்ணுவோம். சோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக ஒரு வருஷமும் தமிழ்நாடு நெக்ஸ்ட் 7 to 8 இயர்ஸ் வந்து 18% of the growth காட்டும். எங்களோட எக்கனாமிக் growthல தமிழ்நாடு has to grow 18% for next to 7 to 8 years to finish this target. So என்ன சொல்லிருக்கோம் 1 trillion USD. என்ன நம்பிக்கையில இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்னால அதனால இந்த வேர்டு கொடுத்திருக்காங்க 1 trillion USD எக்கானமி by 2030ல தமிழ்நாட்டோட டார்கெட் என்னன்னா 18% வந்து ஒரு வருஷமா அச்சீவ் பண்ணணும். அடுத்தது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 எங்க நடந்துச்சு? சென்னையில ஹோஸ்ட் பண்றாங்க, நந்தனம் ட்ரேட் சென்டர்ல. சோ சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்துச்சு தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட். சோ இது மூலமா வந்த சில ஃபேக்ட் பார்ப்போம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிஎம் என்ன இனாகிரேட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் சோலார் ஃபுல்லி இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்ல. ஃபர்ஸ்ட் சோலார் fully integrated solar manufacturing plant in ஸ்ரீபெரும்புத்தூர். அதே மாதிரி இதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வியட்நாமோட எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேக்கர் அவங்களோட பேர் வந்து வின்ஃபாஸ்ட். இவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பேக்ட் சைன் பண்றாங்க டு செட்டிங் அப் த பிளான்ட் இன் தூத்துக்குடியில அவங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பேக்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ட் எ பேக்ட் வித் வியட்நாமீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேக்கர். அவங்களோட பேர் என்ன? வின்ஃபாஸ்ட். அவங்களோட சேர்ந்து பிளான்ட் எங்க செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிளான்ட் எங்க செட் பண்ண போறாங்கன்னா தூத்துக்குடியில. சோ சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் சோலார் ஃபுல்லி இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஸ்ரீபெரும்புத்தூர். அதே மாதிரி வந்துட்டு வியட்நாமீஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மேக்கர் வின்ஃபாஸ்டோட சேர்ந்து தூத்துக்குடியில. இப்ப நம்மளோட தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் நடந்துச்சுல, இது மூலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா 6.64 lakhs. தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து attracted a record of investment of 6.6 lakh crores. 6.64 lakh crores. இது சும்மா சம் ஃபேக்ட் டிஎன் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட சேர்ந்து வந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல SEZ இன் தமிழ்நாடு தான் the highest concentration of SEZ in the country. அதுல இன்னைக்கு 54 SEZ வந்து ஆபரேஷன்ல இருக்கு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல தமிழ்நாடு தான் highest concentration of special economic zone in the country and 54 of them in operation. அடுத்தது டாப் இந்தியன் சிட்டி ஃபார் விமன் இன் 2023 சென்னை. விமன்ஸ்கான எல்லா விதமான ஃப்ரீடம்ஸ், விமன்ஸ்கான எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே டாப் இந்தியன் சிட்டி ஃபார் விமன் இன் 2023 சென்னை. அதே மாதிரி மில்லியன் பிளஸ் கேட்டகரியில சென்னை டாப். மில்லியன் பிளஸ்னா மில்லியன் பாப்புலேஷன் பிளஸ். சோ மில்லியன் பிளஸ் சிட்டிஸ்னு சொல்லுவோம்ல, மில்லியன் பிளஸ் சிட்டிஸ்ன்றது the population more than millions. ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் இருக்கு இந்தியால வந்து 35 மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் இருக்கு. அதுல டாப் வந்து சென்னை. மில்லியன் பிளஸ் கேட்டகரியில சென்னை தான் டாப். லெஸ் தேன் மில்லியன் பிளஸ் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு. லெஸ் தேன் மில்லியன் பிளஸ் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல வந்து திருச்சிராப்பள்ளி.
சோ வந்துட்டு இது வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கானமி வந்து 9% மா. இந்தியன் எக்கானமில தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் வந்து 9%. தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth வந்து 8.19%. இதெல்லாம் கரண்ட் இஷ்யூன்றதுனால கொடுக்கிறது தான். ஸ்டேட் எக்கனாமிக் growth வந்து 8.19%. இந்தியாவோட எக்கனாமிக் growth 7.24%. GDP of the nation ஓட GDP க்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன்ல தமிழ்நாடு எத்தனாவது சாரி GDP ஓட கான்ட்ரிபியூஷன்ல தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ். Contributing to the gross domestic product of the nation தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. Export preparedness index in the countryல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. GDP ல contribution to the nationல தமிழ்நாடு செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. எக்ஸ்போர்ட் preparedness indexல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. எக்ஸ்போர்ட்லயே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்றப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். எஜுகேஷன்ல தமிழ்நாடு செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. preparedness இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன்ல 40% ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடு தான். So செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் த நேஷன் கான்ட்ரிபியூஷன்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. எஜுகேஷன்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. So இது just economics tidbits. The last part, Speaker of Tamil Nadu அப்பாவு, Deputy Speaker பிச்சாண்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் விப் செழியன், So chief government whip யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செழியன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மகாதேவன். விப் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேச்சர்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு டிசிப்ளினா இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்காக இருக்கிற போஸ்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் விப். சரியா, அதுதான் வந்து செழியன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மகாதேவன். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு PS ராமன். ஜோதி நிர்மலா சாமி தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஜோதி நிர்மலா சுவாமி. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா. தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி யாரு? சிவதாஸ் மீனா. தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்
சோ இதெல்லாம் ஜெனரல் செவியன் வரைக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மகாதேவன், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு PS ராமன், சீஃப் எலெக்ஷன் ஸ்டேட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஜோதி நிர்மலா, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா, ஸ்டேட்டோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஷீகல் அக்தர். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் மோகன் பியாரே, தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் பாஸ்கரன், தமிழ்நாடு விமென்ஸ் கமிஷனோட சேர்மன் AS குமாரி, தமிழ்நாடு பேக்வர்ட்னஸ் கமிஷனோட சேர்மன் V பாரதிதாசன், தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் கமிஷனோட சேர்மன் ஜஸ்டிஸ் சிவகுமார், தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஜஸ்டிஸ் சிவகுமார், பேக்வர்ட்னஸ் கமிஷன் V பாரதிதாசன், விமென்ஸ் கமிஷன் AS குமாரி, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் சரஸ்வதி ரங்கஸ்வாமி, சரஸ்வதி ரங்கஸ்வாமி. இது எல்லாமே தமிழ்நாட்டோட அப்பாயின்மெண்ட்.